எல்லோருக்கும் ஹாய். ராஷ்மிகா மந்தனா பாப்புலர் இந்தியன் ஆக்ட்ரஸ், எக்ஸ்பிரஷன் குயின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, தமிழ்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. கன்னடா சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. அப்புறம் தெலுங்குல விஜய் தேவரகொண்டாவோட நடித்து கீதா கோவிந்தம் படத்தின் மூலமாக பாப்புலர் ஆக்ட்ரஸாக வெளியே தெரிய ஆரம்பித்தாங்க. அப்புறம் கன்னடா, தெலுங்குல மாற்றி மாற்றி படங்கள் பண்ணாங்க ராஷ்மிகா மந்தனா. அல்லு அர்ஜுனோட புஷ்பா படத்தில் நடித்தாங்க. அடுத்தடுத்து படங்கள்லாம் நடித்து இவங்க தமிழ் சினிமாவில் 2021 வெளிவந்த கார்த்தியோட சுல்தான் படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்தாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. அந்த படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல சக்ஸஸை கொடுத்துச்சு. தெலுங்குல சீதாராமம் படத்துலையும், ஹிந்தியில் அனிமல் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. இன்னும் சில பல படங்களில் நடிச்சிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. அப்புறம் தளபதி விஜயோட 2023 வெளிவந்த வாரிசு படத்தில் நடிச்சிருக்காங்க. இது அவங்களோட 2வது படம் தமிழில். இன்னும் தனுஷோட குபேரா படத்தில் நடிச்சிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. கூடிய விரைவில் திரைக்கு வர இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து படங்கள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் திரைக்கு வர இருக்கு. ராஷ்மிகா மந்தனா தமிழில் ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலும் முக்கியமான ஒரு படத்தை நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ ராஷ்மிகா மந்தனா நடிக்க தவற விட்ட பிளாக் பஸ்டர் தமிழ் படம் என்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். மாஸ்டர். லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி, ஜேவியர் பிரிட்டோ ப்ரொடியூஸ் பண்ணி, 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 2021 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் மாஸ்டர். இந்த படத்தில் தளபதி விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன் மற்றும் பல நடிச்சிருப்பாங்க. ராக்ஸ்டார் அனிருத் மியூசிக் பண்ணி நல்ல ஆல்பம் கொடுத்துருப்பாரு. இந்த படத்துக்கு சத்யன் சூரியன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. ஃபிலோமின் எடிட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். பட் இந்த படத்தில் ஹீரோயின் மாளவிகா மோகனுக்கு அவ்வளோ ஒன்றும் சொல்கிற மாதிரி ஸ்டீல்ஸே இருக்காது. ஏதோ 2-3 சீன்ஸில் வருவாங்க. பட் இந்த படம் ஹிட்டுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஹீரோயின் ரோலுக்கு லோக்கி ஃபர்ஸ்ட் ராஷ்மிகா மந்தனாட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. வேறு படங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தனால இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் இந்த மாஸ்டர் படத்துக்கு மாளவிகா மோகனை ஹீரோயினாக போட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த மாஸ்டர் படத்தை ராஷ்மிகா மந்தனா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்புறம் இவங்க தளபதி விஜயோட வாரிசு படத்தை நடித்தாங்க. ஸோ தமிழில் ராஷ்மிகா மந்தனா மாஸ்டர் படத்தை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ரீசெண்டாக இவங்க ஆக்டில் வந்த புஷ்பா 2 ரிலீஸ் ஆகி காருமாரன ஹிட் ஆச்சு. வசூல்களை அள்ளி குமிச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராஷ்மிகா மந்தனா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ராஷ்மிகா மந்தனா ஆக்டிங்கில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.